அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உங்களை ஒரு வேத பாட வகுப்பிற்கு அழைக்கிறேன். இந்த காலங்களிலே எங்கு பார்த்தாலும் கன்வென்ஷன் கூட்டங்களும் ஆசீர்வாத பெருவிழாக்களும் சந்தோஷ பெருவிழாக்களும் நிறைந்த இந்த காலத்தில் சத்திய வசனமாகிய இந்த நிகழ்ச்சி ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டுவதற்காக இந்த சத்திய வசன நிகழ்ச்சியானது வேதத்திற்கு திரும்புக என்று சொல்லி கிறிஸ்தவர்களையும் மற்றவர்களையும் வேத வசனங்கள் தான் சத்தியம், அதை நம்புங்கள், வாசியுங்கள், கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டு என்று சொல்லுகிறோம். சங்கீதம் 119 165 தாவீது சொல்லுவான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று. அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் வேதத்தை வாசிப்பதிலோ தியானிப்பதிலோ அர்த்தமே கிடையாது. ஆகவே இன்றைக்கும் சகோதரனே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து மோட்சத்திற்கு நேராய் வழி நடத்துவார். நான் இன்றைக்கு உங்களோட நம்பிக்கையின் நிருபம் என்று அழைக்கப்படும் இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தை குறித்து கொஞ்சம் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏன் இதற்கு நம்பிக்கையின் நிருபம் என்று சொல்லி இருக்கிறது என்றால், இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தின் முதலாம் நிருபத்திலே ஒவ்வொரு அதிகாரத்தின் கடைசியிலும் கர்த்தராகிய இயேசு வருகிறார் என்பதை நினைவூட்டி அதற்கு ஏற்றபடி வாழ நம்மை இந்த நிருபம் அழைக்கிறது. ஆகவே கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோக நோக்கு உடையவர்களாய் இருக்க முடியும் என்பதை பவுல் இந்த நிருபத்திலே அதிக ஆழமாக அழுத்தி சொல்லி இருக்கிறான். ஆகவேதான் வருகையை எதிர்பார்த்து இருப்பதினால் அவர் வரும்பொழுது என்னை அழைத்து செல்வார், நான் பரலோகத்திற்கு போவேன் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நிருபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் தருகிறபடியால் தான் இந்த நிருபத்தை நம்பிக்கையின் நிருபம், எபிஸ்டில் ஆஃப் ஹோப் என்று சொல்லுகிறோம். இந்த தெசலோனிக்கே பட்டணம் அது ஒரு கிரேக்க பட்டணம். மகா அலெக்சாண்டர் காலத்திலே அது கட்டப்பட்டது. அலெக்சாண்டரின் தகப்பன் பிலிப்பு இந்த பட்டணத்தை கட்டி அதற்கு தன் மகளாகிய தெசலோனிக்கேயின் பெயரை சூட்டினான். இது ஆசியா என்று அழைக்கப்படும் மைனர் ஏசியா ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு
மாகாணமாக மாறினது. கிரேக்கர்களுக்கு அப்புறம் வந்த அந்த ரோமர்கள் இதை ஒரு மாகாணமாக வைத்திருந்தார்கள். அந்த ஆசியா என்னும் மாகாணத்திலே இந்த பட்டணம் இருந்தது. அந்த ஆசியாவுக்கும் நாம் வாழும் ஆசியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகையால் தான் அதை மைனர் ஏசியா என்று சொல்லுகிறார்கள். இந்த தெசலோனிக்கே பட்டணம் ஒரு செழிப்பான பட்டணமாக இருந்தது. அதிலே அநேக கிரேக்கர்களும் யூதர்களும் முகமதியர்களும் கலந்து இருந்தார்கள். அந்த பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்ய போய் சேர்ந்ததே ஒரு கதை போலத்தான் இருக்கும். தெசலோனிக்கே பட்டணத்தில் தான் ஐரோப்பியாவிலேயே முதலாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பவுல் அவன் ஆசியாவிலே அவன் இந்த தேவனுடைய செய்தியை சொல்ல வேண்டும், சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்று போகும்பொழுது தேவன் அவன் பிரயாணத்தை தடை செய்தார். ராத்திரியிலே அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ஒரு மக்கதோனியன் வந்து நின்று, நீர் எங்களிடத்தில் வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இதைத்தான் மக்கதோனிய அழைப்பு அல்லது மாசிடோனியன் கால் என்று சொல்லுகிறோம். இதை கேட்டவுடனே பவுல் அவன் கப்பலேறி பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து சேருகிறான். ஆனால் அந்த பிலிப்பி பட்டணத்திலே அவனுக்கு நேர்ந்தது நமக்கு தெரியும். அவனை அடித்து உதைத்து தொழுமரத்திலே கால்களை மாட்டி சிறைக்குள் வைத்திருந்தார்கள். சிறையிலே பவுலும் சீலாவும் துதித்து பாடினபோது சிறைச்சாலையின் கதவுகள் அனைத்தும் திறந்தன. அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் பவுலையும் சீலாவையும் அங்கிருந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே பவுல் இருந்த நாட்கள் 21. 3 வாரங்கள் தான் அங்கே இருந்தான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3 ஓய்வு நாட்களில் அங்கே உள்ள ஜெப ஆலயத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணினான். இதை கேட்டு அந்த தெசலோனிக்கேயில் உள்ள அநேக கிரேக்கரும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் யூதரில் சிலரும் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். மற்ற யூதர்களோ இவர்கள் மேல் பொறாமையும் கோபமும் கொண்டு பவுலை அடித்து துரத்த வேண்டும் என்று வந்த பொழுது அவனை இரகசியமாய் அங்கே இருந்து அவனை பெரேயாவுக்கு அனுப்பினார்கள். பெரேயாவில் உள்ள ஜனங்கள் வேத வசனத்தை தினமும் ஆராய்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அறிந்த பொழுது அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். தெசலோனிக்கேயில் இருந்த யூதர்கள் அதை கேட்ட பொழுது பவுலை இந்த பெரேயா பட்டணத்திலிருந்தும் துரத்தினார்கள். தீமோத்தேயும் சீலாவையும் அங்கே விட்டுவிட்டு பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு போய்விட்டான். இந்த சூழ்நிலையில்தான் தெசலோனிக்கே சபை உருவானது. 3 பிரசங்கங்கள் கேட்டு ஒரு சபை உருவாகி இருக்கிறது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அத்தனையும் சொல்லி இருக்கக்கூடுமா? அவர்களுக்கு எல்லாவித ஆழங்களும் தேவனுடைய ஆழங்கள் என்று சொல்லக்கூடிய சிலுவை மரணத்தின் தாற்பயங்கள் உபதேசங்கள் எல்லாம் அவர்கள் உயிர் தெழுதல் இதன் மேன்மை எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்களோ? முடியவே முடியாது. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆனார்கள்.
இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் முக்கியமாக இயேசு கிறிஸ்து வரப்போவதை அதிகமாய் விசுவாசித்து அதிகமாய் விரும்பி அதற்கு ஆயத்தப்பட ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபைதான் தெசலோனிக்கே சபை. ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புதிதாக கிரேக்கர்களும் மற்ற புறஜாதிகளும் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சில யூதர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற யூதர்கள் இவர்களை சும்மா இருக்க விடுவார்களா? தடையின்றி ஆராதிக்க விட்டிருப்பார்களா? அப்படி தடைகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது இவர்கள் விசுவாசத்திலே ஆழமாய் வேர் விட்டு எந்த தடை வந்தாலும் அசையாமல் இருந்திருப்பார்களா? 3 நாள் பிரசங்கம் கேட்ட ஒரு மக்களிடத்திலே இதை எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? கஷ்டம்தான். இன்றைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். நீங்கள் இயேசு வரப்போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலாம். விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? நீங்கள் உங்கள் இம்மைக்கான பார்வையை விட்டுவிட்டு நான் பரலோகத்திற்கு போக வேண்டும், அந்த பரலோக தேசத்தில் நான் எப்படியும் சேர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாய் வருவார், அதற்குள் நான் அவரோடு இணைந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி விரும்பி உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை இம்மையிலிருந்து மறுமைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களா? அப்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தெசலோனிக்கே சபையினர் அப்படித்தான் இருந்தார். ஆனால் இங்கிருந்து துரத்தப்பட்ட பவுலின் மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பார்த்தீர்களா? இப்போ நான் சொன்னேன், அவ்வளவு உபதேசமும் நான் சொல்லவில்லை, ஆனால் கொஞ்சம் நான் சொன்னேன். விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் இருக்கிறார்களா? தடை வரும் பொழுது அவர்கள் பழையபடியும் அவர்கள் பின்வாங்கி போய்விடுவார்களா? அல்லது அந்த யூத மதத்திலேயே திரும்பவும் போய்விடுவார்களா? இவர்களுக்கு யார் உபதேசம் சொல்லுவது? இவர்களை யார் தேவனுக்குள் நிலை நிறுத்துவது? இப்படியெல்லாம் பவுல் அதிக கவலைப்பட்டு இந்த சபையினருக்காக கரிசனையோடு இருந்தான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு தகப்பன் ஒரு கிராமத்தில் இருக்கிறார். சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியிலே தன் மகனை கொண்டு சேர்த்திருக்கிறார். அந்த கல்லூரியிலே அதிகமான ரேகிங் உண்டு. அப்போ இந்த தகப்பன் அவர் என்ன நினைப்பார்? நான் என் மகனை அந்த காலேஜில் கொண்டு விட்டேன், அவன் சென்னைக்கு புதுசு, அவனுக்கு இந்த ரேகிங் மாணவர்கள் செய்யும் இந்த தொந்தரவிலே நிற்பானா? அல்லது வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் வந்து விடுமா? ஓடி வந்து விடுவானா? ஆசிரியர்கள் ஆங்கிலத்திலே நடத்துகிற பாடங்கள் இவனுக்கு நன்றாக விளங்குகிறதா? படிக்கிறதற்கு மனது இருக்கிறதா? இவனுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா? இவன் எப்படி இருக்கிறான் என்று தகப்பன் குழம்பிக் கொண்டே இருப்பான். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? உங்களுக்கோ போக முடியவில்லை. அப்படி என்றால் என்ன செய்வீர்கள்? அந்த பையனுடைய மூத்த சகோதரன் ஒருவனை அழைத்து, தம்பி அங்கே இருக்கிறான், எப்படி இருக்கான்னு போய் பார்த்து வந்து எனக்கு ஒரு செய்தியை சொல் என்று அனுப்புகிறீர்கள். அவன் தினம் ஃபோன் பண்ணலாம், ஆனாலும் அவன் உள்ளபடியே அவன் ஃபோன் பண்ணுகிறானா, கஷ்டத்தை மறைத்து கொண்டு சொல்லுகிறானா என்பதை கண்டறிய அண்ணனை அனுப்பினார். அந்த நிலையில்தான் பவுலும் அத்தேனே பட்டணத்தில் இருந்து தீமோத்தேயுவை அங்கே போய் இந்த விசாரித்து வா என்று சொல்லி அனுப்புகிறான். தீமோத்தேயு போய் அங்கே விசாரிக்கிறான். அவன் விசாரித்து
அவன் மறுபடியும் வருகிறான். வந்து, அப்போஸ்தலரே, கவலைப்பட வேண்டாம், அவர்கள் விசுவாசத்தில் ஆழமாயிருக்கிறார்கள். எத்தனை உபத்திரம் வந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை. உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாயிருக்கிறார்கள். அங்கே ஒரு சிலர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கும் என்று நினைத்து தாங்கள் செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு ஆலயத்திலேயே இயேசு வரட்டும், நான் அவரோடு போக வேண்டும் என்கிற வாஞ்சையினால் அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். இந்த அண்ணன் போய் காலேஜில் போய் அவன் எல்லாம் நல்லா இருக்கான், எல்லாரோடையும் பழைய இருக்கான், பாடங்கள் நன்றாக படிக்கிறான், ரேகிங் எல்லாம் சரியாயிட்டு ஒன்றுமில்லை, சந்தோஷமாக இருக்கிறான்னு வந்து சொன்னால் அந்த அப்பாவின் மனசு எப்படி இருக்கும்? எவ்வளவோ ஆறுதல் அடைந்திருக்கும். அதையே தான் பவுலும் அந்த ஆறுதலை அடைந்தான். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 3:7 பவுல் சொல்லுகிறான், உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். சகோதரனே, இன்றைக்கும் உங்களை குறித்தும் உங்கள் விசுவாசத்தை குறித்தும் உபத்திரவங்களிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எவ்வளவு பாடுபடுகிறீர்கள், உங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருப்பதற்கு என்ன வேண்டும் என்பதையெல்லாம் நினைத்து உங்களுக்காக கரிசனைப்படுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். எத்தனையோ கஷ்டத்திற்குள் இருந்து இந்த மகன் என்னிடத்தில் வந்திருக்கிறானே, இந்த மகள் என்னை உறுதியாய் பற்றி இருக்கிறாளே, நான் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் மேல் தன் செட்டைகளை விரித்து பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அந்த ஒரு காரியத்தை தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதியிருக்கிறான். ஆகவே இந்த தெசலோனிக்கே நிருபம் ஒரு நம்பிக்கையின் நிருபம். இட் இஸ் அன் எபிஸ்டில் ஆஃப் ஹோப். கஷ்டத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த தெசலோனிக்கேயர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியினாலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த தெசலோனிக்கேயரை போல நாமும் இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நாம் உறுதியாய் நின்று தேவனுடைய வார்த்தையை மனதிலே இருத்தி பெரிய ஆறுதல் அடைய வேண்டும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஆறுதலை நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் தெசலோனிக்கே நிருபத்தையும் அந்த தெசலோனிக்கே விசுவாசிகளின் வாழ்க்கையையும் குறித்து நாங்கள் தியானித்தோம். 3 பிரசங்கங்கள் தான் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் உம்மை பற்றிய அன்பினால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தாங்கள் வணங்கி வந்த விக்கிரகங்களை விட்டு மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். நாங்களோ எத்தனையோ வருஷமாய் உம்மை அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் அந்த விசுவாசமும் இல்லை, அந்த அர்ப்பணிப்பும் இல்லை. தகப்பனே, இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் இடத்திலும் அந்த அர்ப்பணிப்பையும் விசுவாசத்தையும் தட்டி எழுப்பி அவர்கள் உமக்கென்று வைராக்கியமாய் வாழ அவர்களை பலப்படுத்தியருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆம். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.